ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டி ஹெல்த்தியான கூட்டாஞ்சோறு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஏன்னா இதில் நிறைய வெஜிடபிள்ஸ், கீரை, பருப்பு, நெய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு நிறைய காய்கறிகள் தேவைன்னு சொல்லுவாங்க. நாட்டு காய்கறிகள் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ அதை எல்லாமே போட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கீரையாச்சும் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று நம்ம தயார் பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் இன்றைக்கி 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. அது நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நறுக்கி வச்ச எல்லா காய்கறிகளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி விட்டு இது எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தால் ஹீட் ஆனோடனே அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வேக வச்சுருந்த பருப்பு, காய்கறி அதெல்லாம் இருக்குங்களே, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நாம் இதில் வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சாதம் எடுத்துக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சாதம் போட்ட உடனே அதில் பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எந்த கட்டியும் இல்லாதவாறு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சாதத்தை இப்படி தான் தனியாக வேக வச்சு போடணுன்னு கிடையாதுங்க. நீங்கள் பருப்பு, காய்கறியெல்லாம் போட்டு வேக வைக்கிறீங்க இல்லையா, அப்போவே நீங்கள் அரிசியும் அதுக்குள்ளேயே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டு, அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, அவ்வளோதான். அருமையான கூட்டாஞ்சோறு ரெசிபி இப்போ ரெடி ஆயாச்சு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும், கீரை எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். நம்மளோட குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சாகவும் இது பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பார்க்க சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா ஊறுகாய், அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹாப்பி லைஃப் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.